இந்த காலத்துல பெரும்பாலான மக்களுக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, மாரடைப்பு, கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்களால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, இப்போ இருக்கிற உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்தான உணவு முறைகள் கிடைக்கிறதில்ல. ஸோ பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரும்போது, அந்த ஒவ்வொரு நோய்கள்ல இருந்தும் படிப்படியாக நம்ம வந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லான்னு நினச்சாலுமே நமக்கு பாரம்பரிய அந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளம்பழமோ, நாட்டு கொய்யாப்பழமோ எங்கேயுமே உங்களால் கடையில் வாங்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள், நாட்டு காய்கறிகளையும் எந்த ஒரு மார்க்கெட்லேயும் கடையிலையும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு விவசாயி கையில் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதை நம்ம தேடிட்டுருப்போம். விவசாயிங்க விற்கிறதுக்கு இடம் இல்லாமல் தேடிட்டுருப்பாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டு நோயை குணப்படுத்திக்கிறதுக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இவங்களை இணைக்கிற ஒரு பாலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நன்மை கருதி மக்கள் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்றதுக்காக ஸோ ஒவ்வொரு பொருளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கிறதுக்காக நம்ம திருப்பத்தூரில் பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விழாவின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நேரில் கொண்டு வந்து அதை வந்து நமக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பொருட்களை வந்து நேரடியாக நம்ம வந்து வாங்க முடியல, காட்சிப்படுத்துறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பொருட்கள் நமக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் விதைகள் வேணும்னாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த காய்கறியோட விதைகள் வேணும்னாலும், பழங்களோட விதைகள் வேணும்னாலும் நீங்கள் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணால் வாங்க முடியும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். யானை தந்த வெண்டை, யானை தந்த மாதிரி இருக்குது, அதனால தான் யானை தந்த வெண்டையா. சிவப்பு வெண்டை, இன்சுலின் செடி, இது நம்ம மண்ணில் விதைச்சா விளையுங்களா? இது நம்ம ஊரில் இது விதைச்சா விளையும்? அது மருந்து இல்லாமல் இல்லையா, அப்போதான் நல்லா வரும். இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தின்பண்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவங்க காடை முட்டை வந்து விற்றுட்டு இருந்தாங்க வறுத்து. அதே மாதிரி வந்து தூய மரச்செக்கு எண்ணெயில், கடலை எண்ணெயில் செஞ்ச பொருட்களை வந்து சிறுதானியங்கள் மூலிமா செஞ்சு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பால், மூலிகைலாம் கலந்த ஒரு பருத்திப்பால் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே செஞ்சும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப் ரகங்களெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு, ஆவாரம் சூப்பு, காளான் சூப்பு, முருங்கை சூப்புன்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி, சிறுதானியங்கள் பல இதில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வகைகள்லாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. சில பாரம்பரிய மூலிகைகளை வந்து நீங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த பேனரில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கான்டாக்ட் நம்பர்லேருந்து. அப்புறம் வந்து அடுப்பில்லா சமையல்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாலடு, காய்கறி சாலட்டு, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸு, கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எள்ளு உருண்டை, கொள்ளு உருண்டை, ராகி லட்டு, கம்பு லட்டு, சம்பா லட்டு, கருப்பு கவனி லட்டு, சிறுதானியங்களில் இந்த மாதிரி லட்டு வகைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து ஒருத்தர் விற்பனை செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நமக்கு கொடுத்துருக்குறாரு. இதில் பாருங்கள். இந்த நெல் வயல் வந்து உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி ரெண்டுமே வந்து சம்பா பட்டம் தான். நம்ம ஆவணி மாதம் நாற்று விட்டு பயிர் பண்ணணும். ஆவணி மாதம் நாற்று விட்டு பயிர் பண்ணோம்னா நம்ம வந்து தை மாதம் பொங்கலுக்கு அப்புறம் தான் அறுவடை வரும். பொங்கலுக்கு அப்புறம் தான் அறுவடை வரும். இது இப்போ குருவை பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கருங்குருதையும் கொள்ளங்காடு இப்போ பண்ணலாம், இந்த சீசனுக்கு பண்ணலாம். இல்லை, இது வயசு கம்மி. கொள்ளங்காடு 120 நாள், நம்ம கருங்குரு 135 நாள். இந்த கருப்பு கவனி எவ்வளோ நல்ல விலையும் மாப்பிள்ளை சம்பா சார்? கருப்பு கவனி வந்து 6 மாதம் சார், 5.5 மாதத்துக்கு குறையில்லாமல் 5.5 மாதம் 6 மாதம் 5.5 மாதம் 6 மாதம் சார். ரெண்டு கொஞ்சம் சேம் வயசு சார். ரெண்டுமே சம்பா பட்டம் தான் சார். ரெண்டுமே சம்பா பட்டம். ஆமாங்க. விதை இங்கேயே வாங்கிக்கலாங்களா? கிடைக்குதுங்களா சார்? விதை இங்கேயே இருக்குதுங்களா? ஆர்டர் இல்லை, இங்கே இல்லை. நான் ஸ்டார்ட் கொண்டு வரேன் சார். நான் வந்து என் நேட்டிவ் பிளேஸ் வந்து இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் இந்த பிளேஸு என் சொந்த ஊர் வந்து. சரி, உங்களது ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். 943541417004. ஓகே. இந்த நம்பருக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு இந்த அரிசி நெல் கிடைக்கும்.
அடுத்ததாக இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 விதமான நெல் ரகங்களை வச்சுருந்தார். அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. இங்கே வந்து ரொம்ப விதவிதமான நெல் ரகங்கள்லாம் நான் வந்து பார்த்தேன். நிறைய இருக்குது, எண்ணி பார்த்தா 50 60 இருக்கும். தூய மல்லி பாருங்கள், இதெல்லாம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெல் ரகங்கள், இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் பார்த்துக்குங்க. ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணி இந்த நெல் ரகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக குறுங்காடுகள், மரக்கன்றுகள், பிளாஸ்டிக் எதிரான நிகழ்வுகள் என்று தங்களுடைய பணிகளை செய்து வரும் இயற்கை மீட்பு அறக்கட்டளை தோழர்கள். இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய விதைகள் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலான்றதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய விதைகளை எப்படி நம்ம சாப்பிட்ணும், எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கினா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், எந்தெந்த வேலையில் என்னென்ன சாப்பிட்ணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் வந்து திருப்பத்தூரில் சொல்லிகிட்டு இருந்தார். அதே போல் டாக்டர் விக்ரம்குமார் அவர்களும் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.